السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في كتابه العظيم: ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل، وكما قال عليه الصلاة والسلام. اللهم அனைத்து புகழும் சாரட்டும், ஸலாத்தும் ஸலாமும் அலைக்கும் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு துவங்கி உலகெங்கும் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப்போகிற அத்துணை நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அனைத்து நலவுகளும் உண்டாகுக என்ற பிரார்த்தனையோடு, அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் முஹர்ரம் மாதத்தினுடைய 2வது பிறையிலே இருக்கிறோம். 2வது நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுவான்: நீங்கள் கடுகளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்குண்டான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக. அதுபோல் நீங்கள் கடுகளவு தீமை செய்தாலும் அதற்குண்டான கூலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசி காட்டுகிறான். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே மனிதன் முழுக்க முழுக்க நன்மை செய்வதற்காக நன்மையை கொண்டுதான் மறு உலகத்திலே அவனுடைய நிலைமையை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தமட்டு ஒரு மனிதன் நன்மையிலும் இருக்கத்தான் செய்கிறான், தீமையும் செய்யத்தான் செய்கிறான். அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான் மனிதனுக்கு. ஆனால் இந்த துன்யாவிலே ஒரு மனிதர் அதிகபட்சமாக நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய வாக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக வாழ்க்கையினை நாம் முற்றிலும் நாம் இந்த உலகத்தை துறந்து மறு உலகத்தை திறந்து வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு நல்லவற்றை நீங்கள் செய்தால் அதற்குண்டான கூலிகளை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பெறுவீர்கள், தீங்கான விஷயங்களை நீங்கள் புரிந்தால் அதற்குண்டான கூலிகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் முக்கியமாக ஒரு ஹதீஸை பார்க்க வேண்டும். முஸ்லிம் ஷரீஃபிலே 1163வது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கிறது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகிற ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்: அஃதலு ஸியாம், நோன்புகளிலே சிறந்தது என்பது இருக்கிறது, அது பஅத ரமலான், ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு நாம் வைக்கக்கூடிய நோன்புகளில் மிக சிறந்த நோன்பு யாதென்று பார்த்தால் அது ஷஹ்ருல் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்திலே நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த சங்கையான 4 மாதங்களில் சிறந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்த மாதம் என்று சொல்லியிருக்கிறான். அந்த சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம் மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய நோன்புதான் ரமதானுக்கு பிறகு நாம் ரமதானிலே வைக்கக்கூடிய நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்து காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நோன்பு எது பற்றி நமக்கு இருக்கிறது என்று பார்த்தால் வரக்கூடிய ஆஷுராவினுடைய நோன்பையும் நமக்கு தருகிறது. அந்த ஆஷுராவினுடைய நோன்பினை நாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்பது நம்முடைய பெருமானாருடைய கட்டளையாக இருக்கிறது. அதாவது ஃபர்ல் என்ற அந்தஸ்துக்கு அல்ல, அதாவது உங்களுக்கு சுன்னத் என்ற அடிப்படையிலே வருகிறது. பெருமானார்
பெருமானார் முஹர்ரம் பிறை 9 மற்றும் 10 என்ன செய்திருக்கிறார்கள்? ஆஷுராவினுடைய நோன்பை, தாசுஆவினுடைய நோன்பை வைத்திருப்பதை நாம் ஹதீஸ்களிலே காணுகிறோம். அந்த நோன்பின் மூலமாக நமக்கு நிறைய மாண்புகள் கிடைக்கப் பெறுகிறது. பொதுவாக ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அந்த நோன்பிற்கு அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடல் ரீதியாக, மன ரீதியாக, அவருடைய வாழ்க்கை ரீதியாக பல்வேறு விதமான தீர்வுகளை, பல்வேறு விதமான நிலைமைகளை, நல்ல நிலைமைகளை அல்லாஹ் ஆக்குகிறார். அதுபோக அவருக்கு நோன்பின் மூலியமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க பெறுகிறது. பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நோன்பிற்கு அல்லாஹ்தான் கூலியை தருகிறான். மற்ற இபாதத்திற்கு கூட அல்லாஹ் நிர்ணயம் செய்திட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் தரப்படுகிற நன்மை நமக்கு கிடைக்கும். தொழுதால் இவ்வளவு நன்மை, நமக்கு ஹஜ் செய்தால் இவ்வளவு நன்மை என்று அதற்கென ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் நோன்பிற்கு அப்படி அல்ல. நோன்பு என்பது இருக்கிறது, அது அல்லாஹ்விற்காக வைக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு அமல். எனவே நாம் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை அல்லாஹ் தான் தருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் வரக்கூடிய சுன்னத்தான நோன்புகளை, இருக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகளை நாம் அதிகமாக பிடிக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு மாதத்தில் ஒரு அல்லது 2 நோன்புகளாவது நாம் வைக்க வேண்டும் என்பது பெருமானாருடைய அழகான செய்தியாக இருக்கிறது. பெருமானாரும் அதை ஏற்று செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நல்ல அமல்களை புரிய வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு நோன்புகளை நோக்க வேண்டும். வரக்கூடிய ஆஷுராவினுடைய நோன்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பாக இருக்கிறது. அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். பல நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈடேற்றி தந்தால் அதை நாம் நினைத்து வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நோன்பு இருக்கிறது அல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு கேட்டார்கள், அன்பானவர்களே, இந்த நோன்பு நீங்கள் வைக்கிறீர்களே, எப்படி? நாங்கள் வைக்கிறோம் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். அதை நாங்கள் நினைவு கூறும் விதமாக இந்த நோன்பை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் கடைபிடிக்கிறீர்களே என்பதாக கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் தான் அதிகமாக அஹக்கும் பி மூசா, நாங்கள் தான் மூசாவிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் தொடர்புடையவர்கள் என்பதாக சொல்லி இந்த நோன்பினை நமக்கு பெருமானார் கடைபிடிக்க சொல்லி நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே நண்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய நாட்களிலே நாம் பெரும் நல்ல அமல்களை முடியாமல் போனாலும் கூட நம்மால் இயன்ற சிறு அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே நாம் புரிய வேண்டும். முடிந்தால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நபிலான தொழுகைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சுன்னத்தான நோன்புகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 25 மற்றும் 26 ஆகிய 2 தினங்களிலே இந்த ஆஷுராவினுடைய நோன்பு வரை 9 மற்றும் 10 இருக்கிறது. இந்த நோன்பை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிசிறந்த விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கு தருகிற